அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். A Symphony of Love, ஒரு அன்பின் சங்கீதம் இந்த புஸ்தகம். இது வந்துட்டு ஹெலன் பேரட் அப்படிங்கிற நம்முடைய ஸ்கிரைப் அம்மா எழுதின இன்டர் கம்யூனிகேஷன்ஸ் த்ரூவா பெற்ற செய்திகளுடைய தொகுப்பு. இது நேற்ற பாபுஜி ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம படிக்க தொடங்கணும். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். While every Monday message is unique, they collectively form a united chorus of masters from the higher realms and a continuous flow of both divine love and wisdom. In fact, this collection is an example of what can be achieved in the purity of the most beautiful love story, and it is joyous to read, despite the difficulties both the scribe and the masters faced. It also documents the relationships between the scribe and each master, especially with her very dear Kamalesh, in the years that he is being prepared to take on the role of the fourth master in the Sahajmal tradition. Yes, sister. While every Monday message is unique, they collectively form a united chorus of the masters from the higher realms and a continuous flow of both divine love and wisdom. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தாஜி அந்த மீடியத்துக்கு சிட்டிங் கொடுக்குறாங்க. அதை ஒட்டி மெசேஜ், அதாவது 10 மணிக்கு மெசேஜ், 11 மணிக்கு சிட்டிங். ஸோ இந்த மண்டே மெசேஜ் நிறைய மெசேஜஸ் பாபுஜி கிட்டேருந்து வாங்கியிருந்தா கூட இந்த திங்கக்கிழமை மெசேஜ்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு அவ்வளவு மாஸ்டர்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அந்த செய்திகள் கொடுக்கறதுல. பாபுஜி, லாலாஜி, சுவாமி விவேகானந்தா, அப்புறம் சாரிஜி மாஸ்டர், தாஜி மாஸ்டர், அப்புறம் அந்த ஸ்கிரைபும் அவங்களும் அவங்களுடைய ஃபீட்பேக்கை அதுல கொடுப்பாங்க. ஸோ அவ்வளவு பேரும் அதுல கலந்துக்கிறாங்க அந்த திங்கக்கிழமை செய்தியில. அதனால அது மற்ற செய்திகளை விட கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது. While every Monday message is unique, they collectively form a united chorus of the masters from the higher realms and a continuous flow of both divine love and wisdom. இந்த செய்திகள் மூலமா ஒரு தெய்வீக அன்பு மற்றும் விஸ்டம், ஒரு ஞானம், அது தொடர்ந்து இந்த செய்திகள் மூலமா வழங்கப்பட்டுட்டே இருக்கு. அதனாலதான் இந்த திங்கட்கிழமை செய்திகள் சிறப்பு வாய்ந்தது. இந்த புக்கு ஃபுல்லாவே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வழங்கப்பட்ட செய்திகளை தொகுத்து இந்த சிம்பனி ஆஃப் லவ் புக்கு கொடுத்துருக்காங்க. In fact, this collection is an example of what can be achieved in the purity of the most beautiful love story, and it is joyous to read despite the difficulties both the scribe and the masters faced. இந்த செய்திகள் மூலமா அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது எவ்வளவு கஷ்டத்துல செய்திகளை இந்த ஸ்கிரைப் அம்மா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த டயத்துல சாரிஜி பீரியட்ல அவர் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாமும் இந்த செய்திகள்ல படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். அதெல்லாம் மீறியும் இந்த செய்திகள் மூலமா நமக்கு ஒரு லவ் ஸ்டோரி, எப்படி ஒரு சிஷ்யனுக்கும் ஒரு குருவுக்கும் இடையில என்ன ஒரு பந்தம், என்ன ஒரு அன்பு, சிஷ்யன் கஷ்டப்பட போறானே, அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமேன்னு குரு பரிதவிக்கிறது, குரு நமக்காக இவ்வளவு தூரம் செய்யறாரே, நம்ம இன்னும் எப்படி குருவுக்கு நம்ம இன்னும் சேவை பண்ணணும் அப்படின்னு சிஷ்யன் தயாரா இருக்கிறது, அவ்வளவும் இந்த செய்திகள்ல வருது. அதனாலதான் அதை ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்றாரு. This collection is an example of what can be achieved in the purity. Purity தான் அதனுடைய ஒரு சாராம்சம். ஒரு தூய்மையின் உச்ச கட்டத்துலதான் இந்த செய்திகள், இந்த டிவைன் லவ் பரிமாறப்படுகிறது. ஒரு இதயத்திலேருந்து இன்னொரு இதயத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு பியூரிட்டி ஆஃப் த ஹார்ட் தான் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன், தயார் நிலை. அப்பதான் இந்த லவ் நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். This collection is an example of what can be achieved in the purity of the most beautiful love story,
அண்ட் இட் இஸ் ஜாயஸ் டு ரீட். இதை படிக்கிறச்ச அவங்க கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரியான நுவான்சஸ், சின்ன சின்ன விஷயங்கள், எப்படி ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில ஒரு உறவு முறை, அப்புறம் இன்னும் நிறைய படிக்கும்போது வரும், அதெல்லாம் தெரிய வரும். ஸோ இட் இஸ் ஜாயஸ் டு ரீட். படிப்பதற்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறார். இட் ஆல்சோ டாக்குமெண்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் தி ஸ்கிரைப் அண்ட் ஈச் மாஸ்டர், எஸ்பெஷலி with her very dear Kamlesh in the years that he is being prepared to take on the role of the fourth master in the Sahaj Marg tradition. இந்த செய்திகள் மூலமா இந்த ஈச் மாஸ்டர், ஒரு குரு, அந்த பாபுஜிலேருந்து எல்லாருமே இதுல அவங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ அதனால இந்த உறவு முறை, குருவுக்கும் ஸ்கிரைபுக்கும் உள்ள உறவு முறை, அதே மாதிரி இப்ப ப்ரெசன்ட்ல இனிமே எடுத்துக்க போறேன். ஏன்னா இந்த மெசேஜ் கொடுக்கும்போது 2012. ஸோ இனிமே 4th மாஸ்டரா பொறுப்பு எடுத்துக்க போற அந்த கமலேஷ் அவரோட என்ன மெசேஜஸ் எல்லாம் பகிர்ந்துட்டாங்க, இது எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னு இது ஒரு முன்னுரை மாதிரி நமக்கு சொல்றாங்க. Thanks to the unceasing efforts and unbounded love of our dear scribe, we are able to glimpse something of what happens beyond the gaze of human eyes on the heart-to-heart plane of love and communion in the realm of masters. As the video documentary offers deeper insight into beloved Mumma's role in the saga of our mission, we hope that the symphony of love documented in this book will shed light on something Babuji scribe often said about the 10,000 messages received over more than 20 years. The most important part of the messages has never been the words themselves, but what is between the words. May these messages also give you greater insight into the magnificence and vital importance of the Sajmar tradition in the current era. Yours, Hyrin Bringwer, Dominic Mariqueren, and Alien Desvigne. மீடியத்தினுடைய ஒரு அன்சீசிங் எஃபர்ட்ஸ், ஒரு தடையில்லாத முயற்சி, ஒரு நிறுத்தம் இல்லாத முயற்சிகள், அண்ட் அன்பவுண்டட் லவ், ஒரு எல்லை இல்லாத அன்பு, இது ரெண்டும் தான் இவ்வளவு செய்திகள் வாங்குவதற்கு ஒரு ஒரு அடிப்படையா இருந்திருக்கு. ஸோ அதற்காக அந்த மீடியத்துக்கு நன்றி. தேங்க்ஸ் டு த அன்சீசிங் எஃபர்ட்ஸ் அண்ட் அன்பவுண்டட் லவ் ஆஃப் அவர் டியர் ஸ்கிரைப், we are able to glimpse something of what happens beyond the gaze of human eyes. நம்மளுடைய பார்வை ரொம்ப குறுகியது. அது இப்போ இந்த செய்திகளை படிக்கும்போது அந்த ஒரு ப்ராட்னஸ், எப்படி அவங்க ஹியூமனிட்டி மொத்தத்துக்காக டிசைட் பண்றாங்க, என்னென்ன வேலைகள் பண்றாங்க, அதெல்லாம் தெரியும் போது, அந்த அந்த பிரம்மாண்டம் தெரியும் போது நம்ம நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எவ்வளவு சின்னதா இருக்கு, கம்மியா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம கண்களுக்கு அப்பாற்பட்டு என்ன நடக்கிறது அப்படிங்கறதுனுடைய இதுல ஒரு கிளிம்ஸ்னா, ஒரு சின்ன ஒரு பார்வை, ஒரு சின்ன விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியறது. we are able to glimpse something of what happens beyond the gaze of human eyes. நம்மளால பார்க்க முடியாத ஒரு பியாண்ட், நமக்கு அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல இருந்து என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறதுல இருந்து ஒரு சிறு துளிய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மீடியத்தினுடைய இந்த செய்திகள் மூலமா நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. on the heart to heart plane of love and communion. ஏன்னா இந்த செய்திகள் வந்ததே இதயத்திலிருந்து இதயத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. கம்யூனியன், அன்பும் அந்த ஒரு கம்யூனியன்னா அந்த இணையறது, ரெண்டும் ஒன்னா மெர்ஜாருது, அப்பதான் அந்த ஃப்ளோ கிடைக்கிறது. ஸோ ஆன் த ஹார்ட் டு ஹார்ட் பிளேன் ஆஃப் லவ் அண்ட் கம்யூனியன் இன் த ரெலம் ஆஃப் த மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ்னுடைய ஒரு நிலை, அவர்களுடைய தளத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு இதயத்திலிருந்து இதயத்துக்கு அன்பினாலும் ஒரு கம்யூனியன், ஒரு இணைந்ததினாலும் கிடைக்கப்பட்ட இந்த ஒரு விஷயங்களை நம்ம ஒரு துளி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கிரைபினுடைய ஒரு முயற்சிகளும் ஒரு எல்லையற்ற அன்பும் தான் காரணம். அதுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்.
As the video documentary offers deeper insight into beloved Mamma's role in the saga of our mission. ஒரு வீடியோ ஒன்று தாஜி வெளியிட்டிருந்தாரு. அதுல இந்த மீடியத்தினுடைய ஒரு லைஃப் ஹிஸ்டரி பத்தி ஒரு சின்ன வீடியோ மாதிரி கொடுத்திருந்தாரு. அதுலயே ஓரளவுக்கு இந்த விஸ்பர்ஸ் எப்படி வந்தது அந்த ஹிஸ்டரி எல்லாம் அதுல தெரியற மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தாரு. So as the video documentary offers deeper insight into beloved Mamma's role in the saga of our mission. நம்முடைய மிஷனுடைய சரித்திரத்துல இந்த ஸ்கிரைபு என்ன பங்கு வகிச்சிருக்காங்க, எப்படி அவங்க படிப்படியா உள்ள நமக்கு ஒரு சேவை பண்ணியிருக்காங்கங்கிறத அதுல நாங்க வீடியோல இது பண்ணியிருக்கோம். We hope that the symphony of love documented in this book will shed light on something Babuji's scribe often said about the 10,000 messages received over more than 20 years. 20 வருஷங்க கிட்டத்தட்ட 1991ல மெசேஜஸ் அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு பாபுஜி கிட்ட இருந்து. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாரிஜி மாஸ்டருக்கும் மீடியத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகி அப்புறமா இந்த மெசேஜஸ் எல்லாம் வெளியிடப்பட்டு அப்புறமா நமக்கு இப்ப டெய்லி வர்ற அளவுக்கு அது மாறி இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபுல் வரலாறும் இதுல இந்த புக்கை படிக்கிறதன் மூலமா நமக்கு கிடைக்கும். We hope that the symphony of love documented in this book will shed light on something Babuji's scribe often said about the 10,000 messages received over more than 20 years. இந்த புக்ல சில குறிப்பிட்ட மெசேஜஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் இதை படிக்கிறதன் மூலமா நமக்கு அந்த ஒரு மொத்த மெசேஜஸ் மேலேயும் ஒரு என்ன இருந்திருக்குங்கிறத பத்தி நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். The most important part of the messages has never been the words themselves, but what is between the words. இந்த மெசேஜஸ்னுடைய ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வரிகள் வார்த்தைகளை விட ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில உள்ள அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுல நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அது விஸ்டம், எனர்ஜி, டிரான்ஸ்மிஷன், comfort, everything. அது நம்ம படிக்க நம்ம we can feel it. The most important part of the messages has never been the words themselves, but what is between the words. May these messages also give you greater insight into the magnificence and vital importance of the Sahajamarg tradition in the current era. இப்ப இருக்கிற சகாப்தத்துக்கு சகஜமார்க்கம் அப்படிங்கிற இந்த நம்ம ஃபாலோ பண்ற இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய பிரம்மாண்டம் என்ன, அதை எவ்வளவு வேலைகள் செய்யறது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செய்திகள் நமக்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர், ஐரின் பிரிங்வர், டொமினிக் மார்கரெட் அண்ட் ஆலன் டெஸ்பிக்னி, இவா 3 பேரும் ஒரு முன்னுரை கொடுத்திருக்காங்க. Helen, but who am I, Babuji? Babuji, a beautiful flame that burns at the feet of its masters, as you know. எப்படி அந்த மீடியம் முதல்ல ஒரு போயம் கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி அடிக்கடி இந்த மீடியம் இந்த அன்பினுடைய உச்சத்துல அப்படியே திளைச்சிருப்பாங்க. அப்பப்போ பாபுஜிட்ட இந்த குழந்தைகள்லாம் செல்லமா நம்மள்ட்ட கேட்பா இல்லையா, அம்மா நீ எனக்கு இது தருவியா, அம்மா நீ எனக்கு அது தருவியா, நான் உனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிலாம் கேட்பாள். அந்த மாதிரி ஒரு அன்புல அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல மீடியமும் பாபுஜியும் பேசின்றது இந்த கான்வர்சேஷன். அப்போ கேக்குறாங்க, பட் ஹூ ஆம் ஐ பாபுஜி. அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு இணைந்து இருக்கிற அந்த தருணத்துல அவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியல. பட் ஹூ ஆம் ஐ பாபுஜி அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பாபுஜி பதில் சொல்றார், எ பியூட்டிஃபுல் ஃபிளேம் தட் பர்ன்ஸ் அட் த ஃபீட் ஆஃப் இட்ஸ் மாஸ்டர்ஸ் ஆஸ் யூ நோ. நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா, தன்னையே எரித்து கொள்கிற ஒரு அழகான ஜுவாலை. எங்க அப்படின்னா மாஸ்டர்களின் பாதங்களில். உனக்கு தெரிந்தபடி, உனக்கு தெரியும் அது அப்படின்னு சொல்லி இத சொல்ற. A beautiful flame that burns at the feet of its masters, as you know. உனக்கு ஏற்கனவே தெரியும், நீ ஒரு அழகான ஜுவாலை. எப்படிப்பட்ட ஜுவாலைன்னா, அந்த மாஸ்டர்ஸ், அந்த குருநாதர்களுடைய பாதங்களில தன்னைத்தானே
எரித்துக் கொள்கிற, அதாவது தனக்குன்னு எதையுமே ரிசர்வ்டா வச்சுக்காம குருமார்களுடைய சேவைக்காக தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேம், ஒரு அழகான ஒரு ஜுவாலை அப்படின்னு சொல்றேன். அடுத்தது, Dear Kamalesh is no ordinary person. He has been shaped by previous incarnations. He too will leave his mark on our mission like each of us in his own way. He is a natural and we have been following him for a long time, Bapuji. இதுல வந்து அந்த கான்வர்சேஷன்ல இருந்து ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து இதுல போட்டிருக்காங்க. தாஜிய பத்தி பாபுஜி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறதுடைய அந்த ஒரு குறிப்பு. டியர் கமலேஷ் இஸ் நோ ஆர்டினரி பர்சன். கமலேஷ் வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. He has been shaped by previous incarnations. இதுக்கு முந்தைய பிறவிகளிலிருந்தே அவர் இதற்காக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு வருகிறார். He has been shaped. ஷேப் பண்றது அப்படின்னா வேண்டாததெல்லாம் விலக்கி வேணுங்கிறதெல்லாம் தேவையான இடத்துல வச்சு கொண்டு வர்றது. So he has been shaped by previous incarnations. முந்தைய பிறவிகளில் இருந்தே அவர் இதற்காக தயார் பண்ணப்பட்டு வந்திருக்கிறார். He too will leave his mark on our mission like each of us in his own way. அவரும் நம்முடைய மிஷனில் தன்னுடைய முத்திரையை பதிப்பார். எப்படி நாங்கள்லாம் எங்களுக்குரிய பாணியில நாங்க வேலை பண்ணினோமோ நாங்க செஞ்சோமோ அதே மாதிரி அவரும் அவருடைய பாணியில அவருடைய முத்திரையை பதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபுஜி இன்னொரு மெசேஜ்ல சொல்லியிருக்கார், லாலாஜி இனிஷியேட்டர், பாபுஜி அண்ட் சாருஜி ஃபவுண்டேஷன், தாஜி இப்போ எக்ஸ்பான்ஷன் அண்ட் டிசமினேஷன். இதை விஸ்பர்ஸ்ல சொல்லி இதை நீங்க எல்லாருக்கும் இதை கம்யூனிகேட் பண்ணுங்கோ அப்படின்னே சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் அவங்க காலகட்டத்துல அவங்க என்ன மாதிரி பணி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இவருடைய ரோல் என்னன்னா, he too will leave his mark on our mission like each of us in his own way. He is a natural. அவர் வந்து ஒரு ஒரு இயற்கையினால எப்படி லாலாஜி வந்து நேச்சர்ஸ் ப்ராடக்ட்னு பாபுஜி சொல்லுவாரோ அதே மாதிரி தாஜியும் சொல்லியிருக்கார். He is a natural and we have been following him for a long time. ரொம்ப காலத்துல இருந்தே அவரை தொடர்ந்து அவரை கண்காணிச்சுட்டு வந்து இந்த பீரியடுக்கு இவர் மாஸ்டரா வழி நடத்தணும். அதுக்காக அந்த பீரியட் வரையும் அவரை ரொம்ப வெளியில தெரியாம அப்படியே பதவிசா கொண்டு வந்து கரெக்டான டயத்துல அவரை வந்து அனௌன்ஸ் பண்ணி வெளியில வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ he is a natural and we have been following him for a long time. பாபுஜி. 2012, gathered together in these precious moments, we are within a circle of divine energy where our hearts can achieve what is humanly unimaginable. Babuji. இந்த இந்த செய்திகளை படிக்கிற இந்த மொமெண்ட், இந்த செய்திகள் ஒரிஜினலா வாங்கப்பட்ட அந்த மொமெண்ட், ரெண்டு மொமெண்ட்டும் கேதர்டு டுகெதர். இப்ப நம்ம எல்லாரும் இதுல இணைந்திருக்கோம். கேதர்டு டுகெதர் இன் தீஸ் ப்ரெஷியஸ் மொமெண்ட்ஸ். இந்த விஸ்பர்ஸ் படிக்கிற மொமெண்ட்ஸ் ரியலி ரியலி ப்ரெஷியஸ். என்ன, தே ஆர் டேக்கிங், அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்கா, படிக்கும்போது வி ஆர் டேக்கிங் ஆல் ஆஃப் யூ டு அந்த லெவலுக்கு எடுத்துன்னு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு சட்டிலா அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா பண்ணும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் அதையும் சொல்லிட்டார். கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகாம வந்தாலும் பரவாயில்ல படிங்கோ, உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, கேதர்டு டுகெதர் இன் தீஸ் ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ் வி ஆர் வித்தின் எ சர்க்கிள் ஆஃப் divine energy where our hearts can achieve what is humanly unimaginable. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ்ல நம்ம இணைந்து இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு தெய்வீக சக்தியிலான ஒரு வட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம். அதுக்குள்ள இருக்கும்போது என்ன நிகழ்கிறது? our hearts can achieve what is humanly unimaginable. சாதாரணமா ஒரு மனிதனால
கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை நாம் இங்கு இருக்கும்போது நம்முடைய இதயங்கள் அதை நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றார். Gathered together in these precious moments, we are within a circle of divine energy where our hearts can achieve what is humanly unimaginable. பாபுஜி. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம செய்திகளுக்குள்ள போகணும். முதல் இது வந்துட்டு ஆரம்பிக்கிறது January 9, 2012. ஸோ இது ஒரு முழுமையா ஒரு செகண்ட் போறதுக்கு இப்போ டைம் வந்து 21:57 ஆயிடுது. இன்னைக்கு நாம இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். நாளிலிருந்து ஒவ்வொரு நாளுடைய செய்திகளை நம்ம படிக்க ஆரம்பிக்க போறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ சிந்தா சிஸ்டர். தேங்க்யூ. Thank you, thank you, thank you all. Thank you, sister. Thank you, sister. Thank you, sister.